நல்லாட்சி தந்திருந்தால் கூட்டணி இலவசம் எதற்கு? எழும்பூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் அனல் பறக்கும் பிரச்சாரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் எழும்பூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து நேற்று அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் இலவச அறிவிப்புகளை மிக கடுமையாகவும் விமர்சித்து பேசினார். தற்போது மக்கள் மத்தியில் மாற்றத்திற்கான எண்ணம் ஆழமாக தோன்றியுள்ளது. ஊழலையும் லஞ்சத்தையும் மக்கள் வெறுக்கிறார்கள், நேர்மையான நிர்வாகத்தையே எதிர்பார்க்கிறார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இலவசங்களால் எந்த ஒரு உண்மையான வளர்ச்சியும் ஏற்படாது. மக்களின் வாக்குகளை பறிப்பதற்காகவே நேர்மையற்ற ஆட்சியாளர்கள் இலவசங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆட்சியாளர்கள் கடன் பெற்றுள்ளனர். ஆனால் தரமான கல்வி, மருத்துவம், பாதுகாப்பான குடிநீர், போக்குவரத்து என எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. வாங்கிய கடனுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுகிறோம். மாநிலத்தின் நிதிநிலையே 3 லட்சம் கோடியாக இருக்கும் போது அதில் 1 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டால் வேறு எந்த மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என சராமரியாக கேள்வி எழுப்பினார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இலவசங்களை நிறைவேற்ற மேலும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டும். இதனால் நாடு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நல்லாட்சி கொடுத்திருந்தால் கூட்டணிகளும் தேவையில்லை, இலவச அறிவிப்புகளும் தேவையில்லை. ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பளித்து பாருங்கள். தரமான கல்வி, மருத்துவம், தடையற்ற மின்சாரம் என அனைத்தையும் மாற்றுவோம் என சீமான் ஆவேசமாக பேசினார். 2026இல் தாவேகா திமுக இடையேதான் நேரடி போட்டி. அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்து தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அதிரடி பேட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான விமர்சனங்கள் அனல் பறந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் பேசுகையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆளுங்கட்சியான திமுகவிற்கும் இடையேதான் உண்மையான மற்றும் நேரடியான போட்டி நிலவுகிறது. இரு கட்சிகளுக்கும் தலா 40% மேலான வாக்கு வங்கி மக்களிடையே உள்ளது. மற்றபடி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அவர்கள் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அணியைப் போலவே மாறி செயல்பட்டு வருகின்றனர் என்று மிக காட்டமாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா மட்டுமே மக்களுக்காக தெளிவாகவும் உறுதியாகவும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது மதுரை மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தேர்தலுக்காக அவர் எப்போது வருவார் என மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுரையில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தது குறித்து பேசிய நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. அதேபோல அதிமுகவினர் உள்ளூர் நலனுக்காக சில எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்களே தவிர மக்களுக்கான எந்த ஒரு சிறப்பான திட்டத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். தாவேகா இணை பொதுச் செயலாளரின் இந்த அதிரடியான பேட்டி தேர்தல் களத்தில் பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை பாஜக குத்தகைக்கு எடுத்துள்ளது. சீர்காழி பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். தோல்வி பயத்தில் இபிஎஸ் தரம் தாழ்ந்து பேசுவதாக சாடல். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தேர்தல் நாளுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அவர் எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் மத்திய ஆளுங்கட்சியான பாஜக மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பே நான் உங்க ஊர் பிள்ளை, இப்போது மருமகனாக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துள்ளேன். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் துடை தெரிவார்கள். பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லாததால் அவர் கண்டபடி பேசி வருகிறார். அவரது பேச்சின் மூலமே அவர் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் இல்லை என்பது தெரிகிறது. தோல்வி பயத்தில் அவரது தரம் மிகவும் கீழே சென்று கொண்டிருக்கிறது. மேலும் டெல்டா விவசாயிகளை பாதிக்கும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச அவருக்கு வக்கில்லை. இதற்கு காரணம் அதிமுகவை பாஜக குத்தகை எடுத்துள்ளதுதான். பாஜக மீதான பயத்தாலேயே அவர் மௌனம் சாதிக்கிறார் என்று காட்டமாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் டாப் 10 பட்டியலில் தமிழ்நாடு இல்லை. இதுவே மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு சான்று. மதுரையில் பாஜகவை வெற்றி பெற வைத்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் வழங்குவோம் என மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வெளிப்படையாக கட்ட பஞ்சாயத்து செய்கிறார். இப்படி மிரட்டுவது வெட்கமாக இல்லையா? தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததற்கு மத்திய அரசின் ஊழலும் பொறுப்பு
பொறுப்பின்மையே காரணம். செய்த திட்டங்களையும் செய்ய போகும் திட்டங்களையும் சொல்லி வாக்கு கேட்டால் அது திராவிட மாடல் அரசு, பொய்களையும் அவதூறுகளையும் மட்டுமே சொல்லி வாக்கு கேட்டால் அது பழனிசாமி மாடல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமாக பேசி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பிரச்சார பாடல் வெளியீடு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது. இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுவதால் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. கட்சி தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவர் தான் போட்டியிடும் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும் என்ற பிரதான முழக்கத்தின் முன்னிறுத்தி இந்த புதிய பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏழைகள் சிரிக்கணும்னா இரட்டை இலை ஆளணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஈர்க்கக்கூடிய வரிகள் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளன. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த பாடல் பெரும் வரவேற்பை பெற்று சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் ஒப்புதல். உலக அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா ஈரான் மோதலில் தற்போது ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை நடத்தின. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்கு மீது ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த போர் பதற்றத்தின் உச்சகட்டமாக சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான அரபிக்கடலில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் அதிரடியாக மூடியது. உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும்பகுதி இந்த வழியே தான் செல்ல வேண்டும் என்பதால் உலக நாடுகளுக்கு எண்ணெய் சப்ளை செய்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மிக கடுமையாக உயர்ந்து பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் உருவாகியுள்ளன. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையுடன் கூடிய காலக்கெடுவை விதித்திருந்தார். இந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆசிப் முனீர் ஆகியோர் ட்ரம்பை தொடர்பு கொண்டு ஈரானுக்கு அளித்த காலக்கெடுவை 2 வாரங்களுக்கு நீட்டிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அதிபர் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க நான் சம்மதிக்கிறேன் என அறிவித்துள்ளார். மேலும் ஈரானில் உள்ள அனைத்து முக்கிய ராணுவ இலக்குகளையும் அமெரிக்கா ஏற்கனவே அழித்து விட்டதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்யவே இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாத்தான்குளம் வழக்கின் தீர்ப்பு எதிரொலி. இன்ஸ்பெக்டர்கள் உத்தரவின்றி போலீசார் லத்தி எடுக்க தடை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனை தீர்ப்பு தமிழ்நாடு காவல்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் மரண வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 போலீசாருக்கு வழங்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தொடர்ந்து காவல் நிலையங்களில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பின் நேரடி எதிரொலியாக மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் விசாரணையின் போது பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பிகள், பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் பிற ஆயுதங்களை உடனடியாக அகற்றும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இனிமேல் எந்த ஒரு விசாரணையிலும் கைதிகளை அடிப்பதற்கோ சித்திரவதை செய்வதற்கோ போலீசாருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என உயர் அதிகாரிகள் தரப்பில் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் டிஎஸ்பி ஆகியோரின் நேரடி கண்காணிப்பு இல்லாமல் காவல் நிலையங்களில் யாரையும் விசாரணை செய்யக்கூடாது என புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இன்ஸ்பெக்டர்களின் முன் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு போலீசாரும் லத்தியை கையில் எடுக்கவே கூடாது என திட்டவட்டமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நவீன புலனாய்வு முறைகளை மட்டுமே பயன்படுத்தி வழக்குகளை விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை சுட்டிக்காட்டி உயர் போலீஸ் அதிகாரிகள் கீழ்மட்ட காவலர்களுக்கு தொடர் அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். இனி காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த புதிய கட்டுப்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேமுதிகவில் இருந்து விலகிய நடிகர் மீசி ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களும் கட்சி தாவல்களும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தேமுதிகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியும் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர ஆதரவாளருமான நடிகர் மீசி ராஜேந்திரன் அக்கட்சியில் இருந்து அதிரடியாக விலகியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் மீது கொண்ட தீவிர பற்றின் காரணமாக கடந்த 31 ஆண்டுகளாக கேப்டன் மன்றத்திலும் 21 ஆண்டுகளாக தேமுதிகவிலும் உழைத்தவர் மீசி ராஜேந்திரன். தேமுதிக சார்பில் கடந்த 3 சட்டசபை தேர்தல்களிலும் இவர் போட்டியிட்டுள்ளார். ஆனால் வரவிருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கட்சி தலைமை மீது கடும்
கடும் அதிருப்தியில் இருந்த அவர் கட்சியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியிருந்தார். தேமுதிகவில் இருந்து விலகிய கையோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அவர் முன்னணியில் இன்று தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல ஆண்டுகளாக கட்சியுடன் பயணித்த ஒரு மூத்த நிர்வாகி விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்தது தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்தின் விசுவாசியாக அறியப்பட்ட மீசை ராஜேந்திரனின் இந்த திடீர் முடிவு வரும் தேர்தலில் தேமுதிகவின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. திமுக மீது பழி போட்டு மக்களை திசை திருப்ப விஜய் முயற்சி, திருமாவளவன் விமர்சனம். தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இடையேயான விமர்சனங்களும் அனல் பறக்க தொடங்கியுள்ளன. திண்டுக்கல்லில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை கடுமையாக விமர்சித்து பேசினார். நடிகர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இதற்கு ஆளும் திமுக அரசுதான் காரணம் என விஜய் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய திருமாவளவன், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் தற்போது காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளும் தேர்தல் ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் செயல்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையாக வழிநடத்துவது தேர்தல் ஆணையம் மட்டுமே. எனவே விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதற்கு திமுக தான் காரணம் என பழிபோட்டு மக்களை திசை திருப்ப அவர்கள் முயற்சி மேற்கொள்கின்றனர். மக்கள் அரசியல் அறியாதவர்கள் இல்லை, தங்கள் குறைகளை மறைக்க மக்களை ஏமாற்ற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் ஜாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் அவர் கூறினார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க எடுத்த முயற்சி தோல்வியடைந்த விரக்தியில்தான் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் மக்கள் இதையெல்லாம் அமைதியாக கவனித்து வருவதாகவும் திருமாவளவன் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். கல்லாப்பட்டி கூட்டணி கலகலத்து போய் நிற்கிறது. நெல்லை பிரச்சாரத்தில் திமுகவை விளாசிய விஜய். தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திருநெல்வேலியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாபெரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். என் நெஞ்சில் குடியிருக்கும் நெல்லை மக்களுக்கு வணக்கம் என தனது உரையை வழக்கம் போல் தொடங்கிய விஜய் தன்னை ஒரு மகனாகவும் தோழனாகவும் ஏற்று ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் மு.க. ஸ்டாலின் கையில் தற்போது முழு அதிகாரம் இல்லை, அவர் அதிகாரமில்லாத முதல்வராகவே செயல்படுகிறார். திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வெளியே தனித்தனியாக தெரிந்தாலும் உள்ளே இரண்டும் ஒன்றுதான். நான் அரசியலுக்கு வந்துவிட்டால் தங்களால் ஊழல் செய்ய முடியாது என்ற பயத்தில்தான் இரண்டு கூட்டணிகளும் என் மீது கடும் கோபத்தில் உள்ளன என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர்களது கல்லாப்பெட்டி கூட்டணி தற்போது கலகலத்து போய் நிற்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு காங்கிரஸை திமுக தனது பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டது. ஆனால் உண்மையான காங்கிரசும் சிறுபான்மை மக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். கரூர் விவகாரம், நாங்குநேரி சம்பவம் என அனைத்திலும் இந்த ஆட்சி தோல்வியடைந்து ஊழலில் நாரி போய் கிடக்கிறது. பணத்தை வைத்து இனி மக்களை விலைக்கு வாங்க முடியாது. அத்தனை மாஃபியாக்களிடம் இருந்தும் மக்களை காப்பாற்றவே நாங்கள் வந்துள்ளோம். முன்பெல்லாம் ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு எம்ஜிஆர் தான் இருந்தார்கள். அவர்களைப் போல இனி யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் உழைக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருப்பார்கள். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் நமது சின்னத்திற்கு வாக்களித்து ஊழலற்ற ஆட்சிக்கான மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்துங்கள் என்று விஜய் ஆவேசமாக பேசினார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.